உங்களுக்காக நாங்கள் செய்ய இருக்கிறோம். முதலாவது, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரி ஜெப வசனங்களை கொண்டு தன்னுடைய மழலையினால வண்ண தூரிகையா தீட்ட வராரு மாஸ்டர் ஜோதம் தாமஸ். கம்மினி போல என்னை காத்தலும், நீ சட்டைகளை என்னை காப்பாற்றும், நீ கட்சினா நீ தப்பியும், மடியவான குதிரைக்கு நீங்களாக்கும், துடிகான பாதுகான எழுக்கிகளும், தேவனே சுத்தத்தை என்ன சிஸ்தியும், கத்தாவே எழுப்பியும், எனக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்கும், உற்சாகமாக தாங்கமடி செய்யும், உத்தனை நின்றும் அறிவையும் தரும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். ஓகே, தேங்க்யூ தம்பி. அடுத்ததாக, மண்ணில் பிறந்த பரலோக தேவனுக்கு மகிமையை செலுத்த ஆட்டமாடி அவரை மகிமைப்படுத்த வருகிறார்கள் சின்னஞ்சிறு சிட்டுக்கள். நாமும் சேர்ந்து கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அலகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அலகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். தேங்க்யூ குட்டீஸ். இப்போ அவங்க என்னென்ன வசனங்கள் படிச்சிருக்காங்க, கத்துக்கிட்டாங்கன்றத வசனங்களை சொல்ல வராங்க. எங்க நேத்தன காணோம், நீதான் சொல்லணும்.
சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பதம் மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரின் கால்கள் தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். அதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். அவர் வத பசத்திலே நிழலாயிருக்கிறார். பகலிலே வேலாயிரும் இருவினிலே நிலவாயினும் ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். அவர் என்னை எல்லாவற்றையும் காப்பார். அவர் என் போக்கிய மத்தியும் மீது கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சை அடையேன். அவன் புல்லோடுகிறன் நெய்த்து தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை ஆத்மாவை தேற்றினேன். தண்ணீரை நாத்தித்தும் நீதி பகல் நடத்துகிறார். அவனை நான் மடுத எண்ணி பள்ளத்தாக்கியிருந்தாலும் புலாக்காந்துறேன். தேவடேன் உன்னோட இருக்கிறேன். உன் கொளும் தடுத்திற்கும் உன் சத்துருக்கும் உண்டாக உன் பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் என்னையால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் இரும்பு வழிகிறது. ஜீரோடர் அழலாம் நம்பிக்கையிற தொடரும். கத்தோட வகத்தில் நிறுத்தி நாட்களை நிறுத்தி இருப்பேன். Do justice, love kindness, and walk humbly to God. God opposes proud, but gives grace to the humble. Sin shall not rule over you. கர்த்தரின் பங்கு என் ஆத்மா சொல்லும். கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது நியாயம். Thank you all. சங்கீதம் 23. கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுலங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரின் ஆத்துமாவை தேற்றி தமிழ் நான் தம் தீனின் பாலை நடத்துகிறார். நான் மரணம் பத்தாக்கினாலும் பொல்லாவுக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிற கோலும் தடையும் நேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தையை ஏற்படுத்தி தலையால் என்ன அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நல்லலும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவில் வழியில் நின்னாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலி ஓரமாய் நடப்பத்து காலத்தில் கனியை தந்தை இதே உருளாதிக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையில் நிலைப்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களில் வழியே எழுந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய வல்லிடன் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் நடக்கும் கோட்டையின் தேவன் நான் நம்பியிருக்கவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேலுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தன்னுடைய சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் தன்னுடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புரிவாய். அவர் தன்னுடைய சட்டையும் பரிசுத்தமாய் கேடகமாகவும் இருக்கும். இரவில் உருவாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் உருவாகும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் துன்மார்க்கருக்கும் பலனை காண்பாய்.
எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை முன் கூடாரத்தை அணுகாது. என் வழிகள் எல்லாம் காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் களில் இடராத படிக்க அவர்கள் தம்முடைய கைகளாலே ஏந்தி கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் வியன் பாம்பின் மேலும் நடந்து பால் சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் எண்ணத்தில் வாஞ்சிருக்கிய பலியால் நான் இடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிய பலியால் நான் உயர்ந்த அடிக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் வயலை செய்து ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 34:1 முதலாவது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2வது வசனம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். 3வது வசனம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 4வது வசனம். கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவன் எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தான். 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவித்தார். 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடினவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 11வது வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். 12வது வசனம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை எல்லாம் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? 13வது வசனம். வாவை பொல்லாப்புக்கும் உதட்டை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 91:1-8. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் மல்லக்கு பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இருளிலே நிழலாகிலும் எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண டீச்சர்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக தேவன் நம்மேல் வைத்த அன்பை தகப்பனின் அன்புக்கு உருவகப்படுத்தலாம். ஆனால் அந்த தந்தையின் அன்பு பற்றி நடித்து காட்ட வருகிறார்கள் நம் திருச்சபையின் நாளைய தூண்களாக இருக்கும் இளம் காளையர்கள். அப்பா, அப்பா சொல்லுப்பா, இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு 5000 ரூபா தாங்கப்பா.
5000 ரூபாயா? 5000 ரூபாய்க்கு நான் எங்கப்பா போவேன்? அப்புறம் நான் எப்படிப்பா கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுப்பேன்? இப்போதானப்பா அக்கா கல்யாணம் வேற முடிஞ்சுச்சு. அதுக்கு நான் என்னவா பண்ண முடியும்? நான் ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு 5000 ரூபா தாங்கப்பா. வேணா ஒரு 4000 ரூபா தரேன்ப்பா. வேணா நம்மலாம் சேர்ந்து போய் எடுத்துட்டு வரோமா? உங்கள் கூடலாம் மனுஷன் எடுப்பானா? ஏன் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? இந்த அப்பாட்ட ஒரு 5000 ரூபா கேட்டேன்டா ட்ரெஸ் எடுக்க, அது கூட தர மாட்டாரு. இப்பதானே அக்கா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளேயானே? நீலாம் ஒரு ஆளுன்னு ஓன்ட்ட கேட்டேன் பத்தியா? ஓடா. அப்பா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குப்பா. தம்பி அந்த ட்ரெஸ் எடுங்க பார்ப்போம். இந்த ட்ரெஸ் 100 ரூபாப்பா. 100 ரூபாயா? ஒரு 70 ரூபாய்க்கு தாங்கப்பா. 100 ரூபாய்க்கு தான்ப்பா வைக்கிறோம். உங்க கடையில டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் கிடையாதாப்பா? வேணா 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 90 ரூபாய்க்கு தவணே. சரி தாங்க. உங்க பையனுக்கு டூப்ளிகேட் ட்ரெஸ் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? என் பையனுக்கு டூப்ளிகேட்லாம் வாங்கி என் பையன் மனசை நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன்ப்பா. என் பையனுக்குலாம் பெரிய பெரிய கடையில் ஒரிஜினல் தான்ப்பா வாங்குவேன். சி, அப்பாவை போய் நான் எப்படி நினச்சிட்டேனே. அவரு போய் ரோட்டு கடையில் வாங்கிட்டு எங்களுக்கெல்லாம் பெரிய கடையில் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேணாம்ப்பா. வெல்கம் சார். எப்போதும் போல ஒரு ட்ரெஸ் தானே? இல்லை சார், இந்த தடவை எனக்கு 2 ட்ரெஸ்ஸாக தந்துடுங்க சார். ஏன் சார், வீட்டில் எதுவும் விசேஷமா? இல்லை, இந்த தடவை நான் எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து எடுக்கிறேன். ஓகே சார். இந்தாங்க சார். 2500 ஆச்சு. கேஷா கார்டா? கேஷே தரேன். சீன் 3. வீடு. அப்பா, ட்ரெஸ் நல்லா இருக்குல்லப்பா. ஆமாம்ப்பா, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்பா. என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேன்ப்பா. என்னப்பா 2 பை வச்சிருக்க? இந்த தடவை நான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன்ப்பா. நான் என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுப்பா. பரவாயில்ல விடுப்பா. என் கஷ்டத்தை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிட்டேன்ப்பா. இந்த கதையோட மாறல் என்னன்னா, அந்த பையன் எப்படி அவங்க அப்பாவோட கஷ்டத்தை அன்பை புரிஞ்சுக்கலையோ, அதே மாதிரி நம்மளும் தேவனோட அன்பை சில நேரத்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இப்போ அந்த பையன் வந்து அப்பாவோட அன்பை புரிஞ்சதுனால நம்மளும் தேவனோட அன்பை புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் சாஷ்டாங்கமே விழுந்து பணிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த பொக்கிஷத்தை திறந்து பொன் தூபவர்க்கம் வெள்ளை புல்லத்தையும் பிள்ளைக்கு பரிசாக தந்தார்கள். ஆமென். மத்தேயு 2:10-11. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருதி அடைந்தார். லூக்கா 2:52. யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நீக்கி
தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29. நன்றி. 1 யோவான் 4:4. பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவரை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். மார்க்கு 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். மத்தேயு 6:10. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செயல்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமீன். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலோ ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். அடுத்ததாக வேதத்தில் இருக்கும் வேத முத்துக்களின் தொகுப்புகளை தன் மழலையால் தொகுத்து கூற வருகிறார் கேரி கிருபன். Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms and Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos and Obadiah, Jonah and Micah, Nahum and Haggai, Zephaniah, Haggai, Zephaniah, Malachi, and 400 years go by. Matthew, Mark, Luke, and John, Acts and Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus and Philemon, Hebrews and James, 1-2 Peter, 1-3 John, Jude and Revelations. These are the books of the Bible. I read the formats of Bible every day. I had God's word away inside my heart. It's only way to start every day. ஓகே, சூப்பர் சூப்பர். வேத தொகுப்புகளை தன்னுடைய இனிய குரலால பாட்டா சூப்பரா நமக்கு சொல்லிட்டாரு. அடுத்ததாக நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள், அதாங்க நம்மவர்கள் பற்றி கூற வருகிறாங்க நம்மளுடைய ஜூனியர் பாய்ஸ். என் பேர் ரெக்னன். நான் கூற போகிற மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாண்டில் உள்ள சிறிய ஊரில் 1713ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் பஞ்சாலையில் பணி செய்து கொண்டே கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் மருத்துவ பட்டம் பெற்றார். 1741ஆம் ஆண்டு லண்டன் மிஷன் மூலமாக ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்றார். மிஷனரி பணிகளின் மத்தியிலும் இவர் ஆப்பிரிக்காவில் பல புதிய பகுதிகளை கண்டுபிடித்தார். உலகில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை கண்டு விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று பெயரிட்டார்.
ஆப்பிரிக்க மக்களை அடிமையாக கடத்தி சென்று விற்பனை செய்கிற இக்கொடியமுடைய இவர் அழிக்க பெரும்பாடுபட்டார். 1773ஆம் ஆண்டு லிவிங்ஸ்டன் காலமானார். நான் எங்கே வேணாலும் செல்லுவேன், அது முன்னோக்கி செல்வதாக இருந்தால். டேவிட் லிவிங்ஸ்டன். தேங்க்யூ. என் பெயர் கிருஷ்ணாஜி. நான் கூறப்போகும் மிஷனரியின் பெயர் வில்லியம் கேரி. இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த வில்லியம் கேரி இளவயதிலேயே தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். திருமணமாகி மகிழ்வோடு வாழ்ந்திருந்த நாட்களில் மிஷனரியாக இந்தியா செல்லும் அழைப்பை பெற்றார். 1793ஆம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தா நகரை வந்தடைந்தார். சிறு வயதிலேயே மொழிகளை கற்பதில் ஆற்றல் பெற்ற இவர் வேதாகமத்தை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார். பலவித சோதனைகள் மத்தியில் மனைவி பிள்ளைகளை இழந்த போதும் தேவனுடைய ஊழியத்தை இடைவிடாது செய்து பல பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டினார். செராம்பூரில் ஒரு பல்கலைக்கழகத்தையும் ஏற்படுத்தினார். மிஷனரிகளின் தந்தை என அழைக்கப்படும் வில்லியம் கேரி 1834 ஜூன் 9 கிறிஸ்துவுக்குள் மகிமையில் பிரவேசித்தார். இவரது நோக்கம் கிறிஸ்துவிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படு. தேங்க்யூ. என் பேர் சாமுவேல். நான் கூறப்போவது ஏமி கார்மைக்கல் பற்றி. ஏமி கார்மைக்கல் 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். 7 பிள்ளைகளில் மூத்தவரான அவர் மெத்தடிஸ்ட் பள்ளியில் படித்தார். தன் 18 வயதிற்கு முன்பாகவே கெஸ்விக் மாநாட்டில் கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் புனித மாற்றத்தையும் ஏழைகள் மத்தியில் பணி செய்ய வேண்டும் என்ற அழைப்பையும் பெற்றார். இதுவே அவர் மிஷனரியாக வாழ காரணமாயிற்று. ஆரம்பத்தில் சிறிது காலம் ஜப்பானில் ஊழியம் செய்த பின் 1895ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த அவர் திருநெல்வேலியில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து உதவியுடன் ஏழை பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்தார். கோவில் பெண்களாக இருந்த பின்பு பாவ தொழிலுக்கு சென்ற அநேக சிறு பெண்களை மீட்டு பள்ளி படிக்க செய்தார். இறுதி வரை தாய்நாட்டிற்கு செல்லாத அம்மையார் 1951ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார். உன்னை நேசிக்காமல் எதையும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது. ஏமி கார்மைக்கல் அம்மையார். பிரைஸ் தி லார்ட். என் பெயர் பெனடிக்ட். நான் கூற போகிற மிஷனரி ஜிம் எலியட். மனிதர்களை விஷ அம்புகளை வீசி கொல்லும் கொடிய ஆக்கையின மக்கள் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கூறுவதற்காக 4 நண்பர்களுடன் அமெரிக்காவில் உள்ள ஓரேகானில் இருந்து 1956ஆம் ஆண்டு ஈக்வடார் நாட்டிற்கு தன் 29ஆம் வயதில் புறப்பட்டார் ஜிம் எலியட். முதலில் குட்டி விமானம் மூலம் சென்று ஒலிபேசி மூலம் பேசி அன்பளிப்புகள் நிறைந்த வாளியை அவர்களுக்கிடையே இறக்கி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு தெரிவித்தனர். இறுதியில் நேரில் துணிவுடன் சென்ற அவர்கள் கொடிய விஷ அம்புகளுக்கு இரையாகி கிறிஸ்துவுக்காக இன்னுயிர் ஈந்தனர். தன்னால் இழக்க முடியாதவற்றை பெறுவதற்கும் தன்னால் வைத்திருக்க முடியாதவரை கொடுப்பவன் முட்டாள் அல்ல. ஜிம் எலியட். ஓகே, தேங்க்யூ. இந்த விவரங்கள்லாம் நம்ம கூகுள்லேருந்து சர்ச் பண்ணலங்க, நம்ம வீட்டில் இருக்க கேலண்டரில் இருந்து தாங்க. அதனால் நீங்களும் போய் அதை விவரமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். அடுத்ததாக இன்டர் கேர்ள்ஸ் முதலாவது வசனங்களை சொல்ல வராங்க. First Thessalonians chapter 5 verse 16 to 18. Rejoice always, pray continuously, give thanks in all circumstances. This is God's will for you in Jesus Christ. Philippians 5:15 to 17. Be very careful, then you live not as unwise but as wise, making the most of every opportunities, because the days are evil.
Therefore, do not be foolish, understand what the God's will is. ஓகே. பிரதிபலிப்போம் இயேசுவை, இல்லைங்க காப்பியடிப்போம் கர்த்தரை. எப்படி? தங்கள் கருத்துக்கள் மூலம் கூறி நினைவூட்ட வருகிறார்கள் ஞாயிறு பள்ளி நங்கையர்கள். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, கிறிஸ்மஸ் லீவ் வந்துருச்சு, ஜாலி தான். ரிசல்ட் தொல்லையும் பின்னாடியே வரும். அந்த ஃபோனை வச்சுட்டு ரொம்ப சீன் காட்டாத. நானே இந்த டப்பா ஃபோனை வச்சுட்ருக்கேன், வருத்தப்பட்டுட்ருக்கேன். நீ என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் வச்சுருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து காப்பி அடிக்காத, ஆனால் காப்பி அடிக்கணும். நீங்கள் ஒருத்திங்கடி டப்பா ஐஃபோனு டப்பா ஃபோன்ட்டு. எனக்கு எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக சோறு கொண்டு வருவாங்க. எங்கள் அம்மா என்ன சாம்பார் சோறு, புளி சோறு, தயிர் சோறுன்ட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து காப்பி அடிக்காத, ஆனால் காப்பி அடிக்கணும்டி. நீ ஒருத்திட்டி காப்பி அடிக்குங்கிற, காப்பி அடிக்க கூட படி. அவ சொல்றது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து காப்பி அடிக்காத, காப்பி அடிப்போம் கர்த்தரை அப்படின்னு சொல்றா. வாங்க கர்த்தரை எப்படி காப்பி அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு, இன்னும் தர்ஷினியை காணோண்டி. பஸ் வேற போயிடுச்சு, இன்னும் வரல. வரா பாரு. இல்லடி, எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு, ஒர்க் நிறையா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க போகலாம். என்னப்பா நீங்க எங்க போனாலும் ஒன்னாவே போயிட்டு ஒன்னாதான் வருவீங்களா? பிரியவே மாட்டீங்களா? சரி, சந்தோஷமா இருந்தா சரிதான். என்னடி நம்ம கஷ்டப்பட்டு நடந்து பஸ் எல்லாம் விட்டு வந்தா, இங்க பாத்தீங்கன்னா நம்மள யாருமே வரவேற்கல. அப்ப நான் வரவேற்கட்டுமா? இல்ல நான் வரவேற்கட்டுமாடி? இல்லடி, நம்மளாம் வரவேற்க வேணாம், வேற யாராவது பார்ப்போம். நம்ம 3 பேரும் ஒன்னாவே இருக்கணும், மேலே போய் நம்ம வேற வேலை பார்ப்போம். வாங்க. இல்ல இந்த கும்பல்ல சாப்பிட்டுட்டு மொய் வைக்காமே போவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இங்க வரவேற்க சொல்லலாமா? என்னடி டைம் ஆயிடுச்சு, இன்னும் பிரியாணியே போடாம இருக்காங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மொய் வைக்காம சீக்கிரமா கிளம்பி போயிடணும்டி. அங்க இருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிடலாம். இப்ப நாங்க சொல்ற மாதிரி நீங்க வரவேற்கணும். வரவேற்கிறீங்களா? சரி சொல்லுங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, இந்த மாதிரி வரவேற்கணும். அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க. ஓகே. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க. இதே மாதிரி நீங்க சூப்பரா பண்றீங்க, பண்ணுங்க. இந்த 3 பேர்த்துலேயே நீ எவ்வளோ பெரிய பலசாலி, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. நீ சொல்லு, அவங்க கேட்பாங்க. அதுவும் கரெக்டு தானே. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க, அது வேணும். சரி சொல்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம், இந்த மாதிரி பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க டீம்லேயே டாலாக இருந்தாங்களா, அவங்க தான் சொல்லிட்டு போனாங்க. இந்த 3 பேர்த்தே நீ எவ்வளோ அழகா இருக்க, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சொல்லு. அதுவும் கரெக்டு தான். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஆவோஜி பைட்டோஜி, ஆவோஜி பைட்டோஜி, ஆவோஜி பைட்டோஜி, ஆவோஜி பைட்டோஜி. நிப்பாடுங்க நிப்பாடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் டீம்லேயே ஒருத்தவங்க அழகாக இருந்தாங்களா, அவங்க தான் சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த 3 பேர்த்தையும் நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்காம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. நீ சொல்லு, அவங்க கேட்பாங்க. ஆமாம் இல்லை, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எத்தனை பேரை வந்து சொல்லிட்டு போவீங்க? பரவாயில்ல, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. என்னங்க திட்டுற மாதிரி இருக்கு? பரவாயில்ல செய்யுங்க.
என்ன நீங்க நான் சொல்றது வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா நீங்க பண்றது வேற மாதிரி இருக்கு. உங்க டீம்லயே அறிவா இருக்கிறவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏய் நான் சொல்ற மாதிரி தானே உங்களை பண்ண சொன்னேன். ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? காலையில பார்க்கும்போது தான் ஒற்றுமையா இருந்தீங்க, இப்போ என்னங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? தான் உங்க பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான். ஐயோ உங்க பின்னாடினா உங்க பின்னாடி இல்லைங்க, உங்க பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க. வணக்கம் வணக்கம். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். எபேசியர் 6:11-12-13 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இருக்கணும்னா நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரிச்சுக்கணும். நமக்கு மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல, நமக்கு துரைத்தனங்கனாலும் அதிகாரத்தினாலும் அந்தகார லோகாதிபதிகளாலும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளாலும் தான் நமக்கு போராட்டம் வருது. அதனால தீங்க நாள்ல பிசாசின் தந்திரங்கள் இருந்தும் எல்லாத்தையும் எல்லா சகல வற்றிலும் நம்ம பெர்ஃபெக்டா செய்து முடிக்கணும்னாலும் நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். அதனால அப்படி பண்ணாதான் இப்படிப்பட்ட உலகத்துல நம்மளால கிறிஸ்துவ பிரதிபலிச்சு காட்ட முடியும். எபேசியர் 4:22-24 அந்தபடி முந்தைய நடக்கைக்குரிய மோசம் போகும்படி இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதாக ஆவியுள்ளவராகிய மெய்யாகவே பரிசுத்த தேவனுடைய சிருஷ்டிகளாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:22-24. கர்த்தரை காப்பி அடிக்க ரெடி தானுங்களே? ரெடியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக, உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. கடவுளுடைய பூரண சித்தத்தின்படி உத்தமர் இயேசுவின் மேல் அஸ்திபாரமிட்டு நித்திய வீட்டிற்காக இயேசுவை மூலைக்கல்லாக்கி சின்னஞ்சிறு தீபத்தின் ஒளியோடு உலகிற்கு வெளிச்சம் வீச வருகிறார்கள் மின்மினி பூச்சிகள். பத்திரமாக தாங்கிடுவார்
எல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். தேங்க்யூ.